அற்புதாமலையின் அதர் தேவி. அம்பாஜியிலிருந்து அபு மலைக்கு புறப்பட்டேன். ஒரு 22 கிலோமீட்டர் பயணித்ததும் அபு ரோடு வந்துவிட அங்கிருந்து மலை ஏறுகிறோம். அற்புதாமலை, அற்புதங்கள் நிறைந்த மலை. எப்பேற்பட்ட அற்புதங்கள் என்றால், ஞானிகளும் முனிவர்களும் தவமிருந்து அவர்களுக்காக நம்ம அன்னை காட்சி தந்து அநேக நிகழ்வுகளை நடத்தி காட்டிய அற்புதமான மலை. இன்றுமே தனிமைக்கும் தியானத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்படும் இடம். இந்த அபுமலையில் தான் அமைந்திருக்கிறது பிரம்மகுமாரிகளின் தலைமை பீடமே. ஆக ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஏற்ற மலை. கார் மலை மீது ஏற துவங்கியதும் இயற்கை காட்சிகள், கவின்மிகு மலைமுகடுகள், ஜில்லென்று விழும் நீர்வீழ்ச்சிகள், ஓங்கி உயர்ந்த மரங்கள், அவற்றில் மேகக்கூட்டங்கள், லேசான மழை தூறல், இயற்கை தரும் மலைக்காற்று சந்தோஷமாக இருந்தது. ஏற்கனவே எனக்கு ஒருவர் தெரிஞ்சு அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் வர சொல்லி இருந்தார். நான் நேரே அங்கு சென்றேன். அவர் அவசர வேலையாக வெளியூர் சென்று விட்டாராம். எனக்கு இருதயமே நின்று விடும் போல இருந்தது. ஆனால் என்னுடைய வரவுக்காக 2 நபர்களை நியமித்திருந்தார். உங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் சௌகரியங்கள், சாப்பாடு விஷயங்கள், கோவில் தரிசனம் அனைத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அம்மா என்று கூறினார்கள். எனக்கு மீண்டும் மூச்சு வந்தது. முதலில் அற்புதா தேவி கோவிலுக்கு போகலாம் என்று சொன்னேன். அப்படி எந்த கோவில் இங்கே இருக்கிறது என்று கேட்டார்கள். மறுபடியும் எனக்கு மூச்சு நின்று விட்டது. அம்மா, இங்கே அதர் தேவி மந்திர் இருக்கிறது, அங்கு வேண்டுமானால் போகலாம் என்றார்கள். அற்புதா தேவியின் அதரங்கள் விழுந்த பீடம் அல்லவா? ஆக அதர் தேவி கண்டுபிடித்தாயிற்று. அற்புதா தேவியும் அதர் தேவியும் ஒருவரே தான். அவர்கள் நம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்னாடி தான் கோவில் என்று கதவை திறந்து காட்டினார்கள். அற்புதா தேவியின் கோவில் மணி அடித்துக் கொண்டிருந்தது. என்னை வா என்று அழைப்பது போல. அவர் இருவருமே என்னுடன் வருவதாக கூறி காரில் ஏறிக்கொண்டார்கள். என்னுடைய மகள் இந்த தேவியை ஆதார் தேவி என்று கூறுகிறாள். இந்த பிரபஞ்சத்திற்கே ஆதாரம் அம்பிகை தானே. அவள் ஆதார் தேவி, அதர் தேவி எல்லாமுமே. அம்மா, மாதா தொங்கிக் கொண்டிருப்பது போல காட்சி அளிப்பதால் ஆதார் தேவி என்று கூறுகிறாள் என்னுடைய மகள். அம்மையே எல்லாவற்றிற்கும் ஆதாரம். அதே நேரம் அன்னைக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. அம்பிகை துர்க்கையின் அம்சம் என்கிறார்கள். புராண காலத்தில் இந்த மலையை அற்புதாரண்யம் என்று அழைத்தார்கள். மாதா காத்யாயினி தேவியின் அம்சமே இந்த அற்புதா மாதா. அம்பிகை நவதுர்க்கைகளில் 6வது துர்க்கை. நவராத்திரியில் 6ஆம் நாள் இந்த மாதாவுக்காகவே ஏற்பட்டது. இந்த காத்யாயினி மாதாவை நம் பிருந்தாவனத்திலும் டெல்லியிலும் தரிசித்திருக்கிறோம். அன்னை காத்யா வம்சத்தினர் காத்யாயன முனிவர் கடும் தவம் ஏற்றி அன்னை தமக்கு மகவாக பிறக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டார். அன்னை அப்படியே ஆகட்டும் என்று அவருக்கு மகவாக அவதரித்தாள். அன்னை தனக்கு மகளாக பிறந்த பிறகு காத்யாயனி முனிவர் அன்னை காத்யாயினி துர்க்கையின் அம்சமானவள் என்று தெரிந்து மகிஷனை அவள் எதிர்கொள்ள செல்ல அனைத்து தேவியர்களும் அவளுடன் சேர்ந்து கொள்ள பின் மகிஷன் மாண்ட கதை நமக்கு தெரியும். அன்னையை வணங்குதல் அர்த்த காம மோட்ச பலன்களை தரும். அன்னை நம்மை காப்பதற்கு சினம் கொண்டும் எழுந்து வருகிறாள். நம்மை ரட்சிக்க அருளுடனும் ஓடி வருகிறாள். அதி சௌமியாயத்தி ரௌத்ராயை நதாஸ்தஸ்யை நமோ நமஹ. தேவியானவள் அதி சௌமியமாகவும் மகா பயங்கரமானவளாகவும் காட்சி தருகிறார் என்கிறது தேவி மகாத்மியம். பஞ்சபாண்டவர்களில் அர்ஜுனன் அஜ்ஞானவாசத்தின் போது இந்த தலத்திற்கு வந்து அம்மையை தரிசித்து தங்களுக்கு யுத்தத்தில் ஜெயம் தர வேண்டி வரம் பெற்றார். அன்னையை காத்யாயினி மகாபாகே கராலி விஜயே ஜெயே என்று போற்றுகிறார். இங்கு வசிக்கும் குர்ஜாராக்கள் அம்மையை தங்கள் இஷ்ட தெய்வமாக வணங்குகின்றனர். இந்த மலையில் பழங்குடி மக்களுக்கெல்லாம் அற்புதா தேவி கண்கண்ட தெய்வம். ஏக பஞ்சாசதை பீட்ட நிவாசாத்ம லாசினி அபார மைமே. 51 பீடங்களை தன் வாசஸ்தலமாக கொண்ட அன்னை அற்புதா மகிமைகளை கொண்டவர். அதுவும் இந்த அபுமலையின் தேவி தன் பீடத்தை மலை மேல் பாறைகள் இடுக்கல் உள்ள இடத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அற்புதமான அதர் தேவி. அதரம் தேவியின் அதனம். லலிதா சகசரநாமம் இவ்வாறு அவளின் அதரத்தை பெருமைப்படுத்துகிறது. நவவித்ரும பிம்பஸ்ரீ ரக்காரி ரதனச்சத. அம்பிகையின் உதடுகள் இயற்கையிலேயே சிவந்த நிறத்தை உடையவை. கோவைப்பழமும் நல்ல பவளமும் அன்னையின் உதடுக்கு ஈடாகுமா? அம்மையின் உதடுகள்
பவளக்கொடியின் பவளமோ கோவைப்பழமோ எதற்கும் ஈடு இல்லை. ஆக அன்னையின் அதரங்கள் ஒப்பிட ஒன்றுமே இல்லாமல் போகிறது. எங்கள் கார் மலையடிவாரத்தில் நின்றது. ஏக கார்கள் கூட்டம் எக்கச்சக்கம். நிமிர்ந்து பார்த்தால் ஏற முடியுமா என்ற பிரமிப்பு. 365 படிகள். மெதுவாக ஏற ஆரம்பித்தேன். இருபக்கமும் பாறைகளும் மரங்களும் இயற்கையான காற்றும் கூட ஏறுபவர்களின் பேச்சுவார்த்தைகளும். ஏறிக்கொண்டிருப்பவர்களை பார்த்து இறங்குபவர்கள் சிரித்து கொண்டே போனார்கள். படியேறி சமதளத்துக்கு வந்ததும் அன்னையின் கோவில் என்று பெரிதாக கோபுரம் எதுவும் கிடையாது. அன்னையின் பைரவரை தரிசித்த பின் அன்னையின் யாகங்கள் நடக்கும் இடத்தையும் தரிசித்தேன். என்னுடன் வந்தவரில் ஒருவர் கிறிஸ்துவர். அவர் வெளியே நிற்க இன்னொருவருடன் நான் கோவிலை நோக்கி செல்ல தயாரான அன்னையின் சந்நிதி நோக்கி நகர்ந்தோம். 2 பாறைகளின் இடுக்கில் நுழைந்து உள்ளே போனோம். அங்கே வாயில் இருந்தவர் என் செல்போனையும் கேமராவையும் வாங்கி வைத்துக் கொண்டார். டோக்கன் கொடுத்தார். பாறை இடுக்கில் குறைந்து இறங்கி கொஞ்சம் தவழ்ந்து போனால் அந்த பாறைகளுக்குள் ஒரு மண்டபம். அந்த இடத்தில் நேர் எதிரே அன்னை அற்புத தேவி. அற்புதமான பாறை இடுக்குகளில் எந்த ஜனசந்தடியும் இல்லாமல் அற்புதமாக அமர்ந்து காட்சி கொடுக்கும் அம்பிகை அற்புத தேவி. அன்னை காத்தியாயினி தேவியின் பூஜை அளவற்ற ஆனந்தம் தருகிறது. அதனால் தான் கோபிகள் கண்ணனால் சாயுஜ பதவி பெற்றார்கள். அன்னை எனக்கென்னவோ மிகவும் சாந்தமாகவே காட்சி தந்தாள். வரங்கள் தரும் காத்தியாயினி மாதா அல்லவா. இந்த அம்பிகைக்கு ஒரு கையில் ஆரதமும் மற்றொரு கையில் தாமரை மலரும், மற்ற 2 கரங்களில் அபய வரதம். அனைத்தும் புடவையில் மறைக்கப்பட்டிருக்கிறது. அம்மைக்கு முன்னால் அவளின் வாகனமான சிம்மம். காட்டு ராஜா அல்லவா. அதற்கு உரிய சீரிய குணங்கள் உள்ள மிருகம் அன்னை அற்புதா தேவியின் சிம்மம். அன்னையின் முகதரிசனம் மட்டும் கிடைக்கிறது. அம்மை கருநிறம். ஆனால் இந்த புன்னகை இதழ் திறக்காமலே செய்யும் அந்த புன்னகை அதுக்கு ஈடு உண்டா? அதரம் மதுரம் அதரம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம். அன்னையின் முன்னே நான் உட்கார்ந்து கொண்டேன். ரொம்பவும் தனிமையாக யாருமே இல்லை. யாரும் ஜரகண்டி சொல்லவும் இல்லை. தானே எழுந்த இத்தத்துவனாகி வானோர் எழுந்து மதியை விளக்கினள் என்கிறார் திருமூலர். இந்த அம்பிகை நம்மீது கொண்டிருக்கும் அன்பினால் மூலாதாரத்தில் எழுந்து அருள் வருவார். ஆகாய மண்டலத்தில் சந்திர மண்டலத்தை பிரகாசிக்கும்படியாக செய்பவர். இந்த தேவியின் தரிசனம் மிகவும் அருமை. பண்டா பூஜா சாமான்களை வாங்கி கொண்டு எனக்கு பிரசாதம் கொடுத்தார். எனக்கு அவரை எதுவுமே கேட்க தோன்றவில்லை. அன்னையின் தரிசனமே தெவிட்டாத விருந்தாக இருந்தது. பேச தோன்றவில்லை. அன்னையின் அந்த சின்ன மண்டபத்தில் கிடைத்த நிம்மதியும் ஆனந்தமும் சொல்ல முடியாதது. மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய், ஆதாரம் உன்னையெல்லாம் ஆரம்பிக்கு பாரினிலே. அம்பிகை ஆதார் தேவி அல்லவா. இவள் விஸ்வகாரிணி சக்தி. மலை ஏறுபவர்கள் நிறைய இருந்தாலும் அன்னையின் சன்னதியில் கூட்டம் அவ்வளவாக இல்லை. நான் மெதுவாக இறங்க தொடங்கினேன். அன்னையின் தரிசனம் தந்த சந்தோஷம். சீக்கிரமாக இறங்கிவிட்டேன்.